ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேவ் ராகேஷோட பர்த்டே தான் பார்க்க போகிறோம். காலையிலே இதுதான் அவருக்கு டிஃபனு. இட்லி, தோசை, சட்னி தான் கொடுத்தேன். சாமி கும்பிட்றதால வெளியிலலாம் கோலம்லாம் போட்டாச்சு. அப்புறம் உள்ள சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோடனே அவர் ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டார். ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சிட்டேன். ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் அவனுடைய ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட் க்ரையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். இந்த ட்ரெஸ் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ இது அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வீடியோ. வீட்டுக்கு கூட்டிகிட்டு அனுப்பி விடுறாங்க. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததும் சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. ஈவினிங் ஆகிடுச்சு. அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. கேக் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா எஃபியில் ஆர்டர் பண்ணது தான். 1 kg வாங்கினா 1 kg ஃப்ரீ. கேக் கட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இந்த டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 200 சம்திங். நல்லாவே இருந்தது. இது லைட்லாம் கூட போட்டு நல்லா இருந்தது. கேக் கட் பண்ணணும். மோனா தான் கேக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு இங்கே டெக்கரேஷன் பண்ணதால் இங்கே கேக் கட் பண்ணோம். நாங்கள் பாட்டி வீட்டில் தான் கட் பண்ணியிருப்போம். டெக்கரேஷன் முடிச்சுட்டு அங்கே போயிட்டோம். கேக் கட் பண்ணிவிட்டு அங்கே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே கட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே போனதும் அவன் நல்லா ஜாலியாகிட்டு அங்கே போய் அவங்க தாத்தா கூட கேக்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. 3 பேரும் சேர்ந்து கட் பண்ணாங்க. சாங்லாம் பாடினதால் அவர் ஜாலியாகிட்டார். அவங்க தாத்தா ஊட்டி விட்டுட்ருக்காரு. மாற்றி ஊட்டி விட்டுட்ருக்காங்க. மோனாவும் நல்லா சாப்பிட்டா. இந்த கேக்கு, சாக்லேட்டு இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பாடுன்னு வரும்போது ஒன்றுமே இறங்காது அவளுக்கு. அப்புறம் கிஃப்ட் டைம். இது கிஃப்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க. நல்லா இருந்தது. ட்ரெஸ் தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃபோட்டோவில் என்னென்ன கிஃப்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க பாட்டி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, நல்லா படிக்கணும், டீச்சரை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க தாத்தா காசுலாம் கொடுத்தாரு. இதை வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே ஓடிட்டு கையிலேயே பிடிக்க முடியல. அவரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மாற்றி தாத்தா பாட்டி 2 பேரும் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த கேக்கெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் டின்னர் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஆனால் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. இதுதான் அவனோட பர்த்டே கிஃப்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்